ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தம்பி வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கான். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேமிலி ட்ரீ. பாப்பா குட் மார்னிங் சொல்லு. நீ சொல்கிறா? ஓகே, காமி உன் ப்ராஜெக்டை. கையை இப்படி வச்சு சொல்லணுமா? அப்படி வச்சு சொல்கிறா. குட் மார்னிங்ண்ணே. தர்னிஸோட ப்ராஜெக்ட் ஃபேமிலி ட்ரீ எப்படி இருக்குன்னு காமி சார். எங்கள் அத்தையை காட்டுங்க நிறைய வீடியோவில் கட்டியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்களா? இதுதான் எங்கள் அத்தை, இது எங்கள் மாமனார் அல்லது செல்வாவுடைய அம்மாவும் அப்பாவும். செல்வா, நான், பாப்பா, தர்னிஷ். நிஷாவோட அம்மா அப்பா ஃபோட்டோ கிடைக்கல, இருந்துச்சுன்னா அதையும் ஒட்டி விட்டுருந்துருக்கலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தர்னிஸோட ப்ராஜெக்ட் சூப்பராக செஞ்சுருக்கேன் நான். இங்கே பாருங்க. என்னடா? தர்னிஷ் 2ஆம் வகுப்பு. சூப்பர். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. என் குடும்பம். இது செஞ்சது யாருன்னா நிஷாந்தி. ஃபோட்டோலாம் ஒட்டினதெல்லாம் தர்னிஷ் தான். மீதி இந்த இதெல்லாம் எழுதி டெக்கரேஷன் பண்ணதெல்லாம்னா, இந்த பூவும் வெட்டி கொடுத்ததுலாம் அவன் தான். இங்கே பாருங்க அவன் எப்படி வெட்டியிருக்கான்னு பார்த்தாலே தெரியும். நான் வெட்டினேன்னா அவன் வெட்டினேன்னா. பின்னாடி வந்து பென்சிலை வச்சு வரைஞ்சி கொடுத்தேன். கட் பண்ணதெல்லாம் அவன் தான் கட் பண்ணான். ஃபோட்டோ ஒட்டினதும் அவன் தான். நான் இந்த இடத்துல க்ளூ மட்டும் போடுவேன், அவன் தான் ஒட்டினான். அதே மாதிரி எழுதுனதெல்லாம் நான் தான். இதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் தர்னிஷ் தான் ஓரளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்படி வரைஞ்சி கொடுத்தா அவனாக தான் கட் பண்ணி கொடுத்தான். ஓகே தர்னிஷ், உனக்கு எல்லாம் விஷ் பண்ணிடுவாங்க. ஓகேயா? சூப்பராக செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்தீங்களான்றதையும் மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். எத்தனை பண்ணி கொடுத்தீங்களான்னு புதியா கேட்குறேன். எத்தனை பண்ணி கொடுத்தீங்க? ஓகே பாய் சொல்லிடுறேன். அப்படியே பைக்ல வச்சுக்கோங்க. பாய் சொல்லுங்க உங்களுக்கு. பாய்.